நல்லா கவனிக்கணும். நான் புத்திமானா நடக்கிறேன்னு சொல்லிட்டு புத்தியா நடக்கிறேன்னு சொல்லிட்டு தந்திரமா நடக்கூடாது. புத்தி வேற தந்திரம் வேற, சரிங்களா? ஞானம் வேற தந்திரம் வேற, அறிவு வேற தந்திரம் வேற. தந்திரம்னா அடுத்தவங்களை ஏமாற்றுறது, புத்தினா நமக்கு நாமே அது சரியாக செய்து கொள்வது. நாம புத்தியா நடக்கிறேன்னு சொல்லிட்டு தந்திரமா நடக்கூடாது. இந்த வாழ்க்கையில இந்த போராட்டமான யுத்த காலத்துல புதுசா கத்துக்கிட்டாதான் சைன் பண்ண முடியும், சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில தொழில எப்படி மேம்படலாம், அடுத்த அப்டேட் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய தொழில் அப்டேட் என்ன, நம்மளுடைய படிக்கிற புத்தகத்துல அப்டேட் என்ன, நல்லா கவனிக்கணும். நமக்கு நாமே புத்திமானா இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் நம்முடைய நடவடிக்கையை பேச்சை பார்த்து புத்திமான்னு சொல்லணுமே தவிர நான் புத்திமான் நான் ஞானி நம்ம சொன்னோம்னா நம்மளை விட முட்டாள்கள் யாருமே இல்லை. ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு. தன்னைத்தானே புத்திமான் என்று எண்ணிக்கொள்கிறவனை, தன்னைத்தானே ஞானவான் என்று எண்ணிக்கொள்கிறவனை, தனக்கு மேலே ஒருவன் இல்லை என்று எண்ணிக்கொள்கிறவனை ஏசாயா 5:21 இப்படி போட்டிருக்கும், தங்கள் பார்வைகளுக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ.